நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி இல்லாததுனால எனக்கு என்னோடய குடும்பத்தை பார்த்துக்க முடியறதில்ல. மழை இருந்தாலாச்சும் எப்படியாச்சும் சமாளிக்க முடியும், இல்லைனா நான் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. முன்னாடிலாம் 100-150 அடி ஆழத்தில் போர் போட்டால் நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். ஆனால் இப்போது நிலத்தடி நீர் இல்லாததுனால 400 அடி ஆழத்தில் கூட மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல. குழாய் கிணறுகள்லாம் 1-1.5 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சும் முழுசாக வீணாக போய் விவசாயிகள் முழுசாக நஷ்டமடைஞ்சிட்டாங்க. மக்கள் வேறு இடத்துலேருந்து அவங்களுக்கு உணவு தானியங்களையும் அவங்க கால்நடைகளுக்கு தீவனத்தையும் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவ்வளவு கடுமையாக நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால குடிநீர் கூட அவசரத்துக்கு ரயிலில் வாங்க வேண்டியிருந்துச்சு. நம்ம அடிப்படை தேவையான உணவு, தங்குற இடம் மற்றும் உடைகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதே மாதிரி விவசாயமும் அடிப்படை வசதி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. தண்ணி இல்லாமல் பயிர்கள் வளர முடியாது. அதனால் நாம தான் ஏதாவது செய்யணும், இதற்கான ஒரு தீர்வை தேடணும். பாரம்பரியமாக விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக மழை காலத்தை நம்பினர். 1960ஆம் ஆண்டின் பசுமை புரட்சி நிலத்தடி நீரை அணுகுவதற்கான தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு வழங்கியது. மேலும் அவர்களுக்கு ஏராளமான நீர் வளங்கள் உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிலத்தடி நீர் இருப்பு சில வாரங்களில் கடுமையாக குறைந்தது. முன்பு செழித்துக் கொண்டிருந்த குழாய் கிணறுகள் வறண்டு விட்டன. கிராமங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்பட தொடங்கியது. நீர்ப்பாசனம் இல்லாமல் அவர்களுக்கு உணவு இல்லை, நம்பிக்கையும் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. இந்திய விவசாய பிரதிநிதிகளுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ள நான் ஒரு முறை கோட்டாவுக்கு சென்றிருந்தேன். எனது நிலத்தில் ஒரு குளத்தை தோண்டி மழைநீரை சேமிக்குமாறு அவர்கள் பரிந்துரைத்தனர். இது ஒரு நல்ல யோசனை என்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்றும் நான் உறுதியாக நம்பினேன். நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல தான் ரகுநாத் அவரோட குளத்தை உருவாக்குனாரு. அவரோட குளத்தை பார்க்க என்னை கூப்பிட்டு வந்தார். இதை பார்த்து நான் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினச்சி நான் அவரை பார்த்து சிரித்தேன். இந்த நிலத்தின் குளம் நமக்கு என்ன நன்மை தரும்? அவர் என்னை கூப்பிட்டாரு, ஆனால் நான் ஓடிட்டேன். அவரோட அண்ணன் தம்பிலாம் அவர் இப்படி பண்ணுறதை தடுக்க பார்த்தாங்க. இதனால் அவங்க குடும்பத்தில் சண்டை தான் அதிகமாச்சு. இவர் நல்ல வளமான நிலத்தை வீணடிக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. அவர் மேலே போய் குளத்தை காமிச்சார். இந்த குளத்தில் மழைநீரை சேகரித்தோம். இப்போ இந்த நீரை பயன்படுத்தி எனது நிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்கிறேன். அந்த வருஷம் கூடுதலாக 120,000 ரூபாய் சம்பாதித்தேன். அதே சமயம் குளத்தின் விலை 52,000 ரூபாய் மட்டுமே. எனது சுயமரியாதை மிகவும் வளர்ந்தது. நான் எங்கு சென்றாலும் மக்கள் தங்கள் விளைநிலங்களில் குளங்களை கட்டி அவற்றை நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தும்படி சொன்னேன். உண்மை என்னவென்றால், விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் குளங்களை தோண்டுவதற்கான யோசனையை விரும்பவில்லை. அதிக செலவு மற்றும் வளமான நிலத்தை இழக்க நேரிடும் என்று அவர்கள் அஞ்சுவது மட்டுமல்லாமல், குளம் எந்த மழைநீரையும் தக்க வைத்துக் கொள்ளாமல் போகலாம் என்றும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். வயலின் தாழ்வான பகுதியில் குளங்கள் தோண்டப்பட்டதால் மழைநீர் அனைத்தும் குழிக்குள் பாயக்கூடும். சேகரிக்கப்பட்டதும் டீசல் என்ஜின் பம்ப் செட்டுகளை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றி குழாய்களை பயன்படுத்தி வயலின் எந்த பகுதிக்கும் திருப்பிவிடலாம். குளம் தோண்டுவதற்கான பணிக்காக ராஜஸ்தானிலிருந்து சிறப்பு டிராக்டர்களை ஏற்பாடு செய்தோம். டிராக்டர்கள் பூமியை தோண்டி அதை விளிம்புகளுக்கு கொண்டு சென்று பின்னர் சுருக்க செயல்பாட்டின் மூலம் தரையை அழுத்தும். கட்டுமான பணிகள் முடிந்ததும் ரெடியாக இருந்த விவசாயிகள் மழை காலத்திற்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். அவர்களின் வாழ்நாள் சேமிப்புகள் அனைத்தும் ஆபத்தில் இருந்தன. ஆண்டு முழுவதின் அறுவடை இந்த குளங்களின் வெற்றியை குறிக்கிறது. ஆனால் முதல் மழையால் இவ்வளவு தண்ணீர் வந்ததால் குளங்கள் முழுவதுமாக நிரம்பின. மழைக்காலம் குறைந்து விட்ட போது அவர்கள் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாக்குறுதியளிக்கும் விலை மதிப்பெற்ற நீல ரத்தினங்கள் போன்ற விவசாய நிலங்களில்
நீர் நிரம்பிய குளங்களை விட்டுச் சென்றனர். மேலும் முதல் முறையாக மழை பெய்தபோது விவசாயிகள் இந்த தண்ணீரை சேகரித்து தங்கள் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய பயன்படுத்தினர். பின்னர் அந்த முதல் பருவத்தில் அவர்கள் தங்கள் முழு ஆரம்ப முதலீட்டையும் திரும்ப பெற்றனர். அந்த ஆண்டு விவசாயிகள் பம்பர் கோடை பயிர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குளிர்காலத்தில் நிலத்தை மீண்டும் பயிரிட போதுமான தண்ணீர் இருந்தது. உபரி தானிய விற்பனையின் மூலம் கிடைத்த லாபம் 1 அல்லது 2 அறுவடைக்கு கூட உதவியது. அந்த ஆண்டு எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தனது வயலில் ஒரு சிறிய குளம் கட்டினார். இந்த குளம் வெறும் 2 ஏக்கர் மட்டுமே, ஆனால் அது 20 ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி அளித்தது. முழு கிராமமும் இதை பார்த்தது. இது நிச்சயமாக ஒரு லாபகரமான முயற்சி என்று நாங்கள் அனைவரும் நினைத்தோம். குளம் கட்டுமானத்தின் வெறி கிராமம் முழுவதும் பரவியது. நாங்கள் அனைவரும் எங்கள் வயல்களை தோண்ட ஆரம்பித்தோம். முதலாண்டில் நாங்கள் 10 குளங்களை உருவாக்கினோம். அடுத்த ஆண்டு 50 உருவாக்கினோம். இப்போது இந்த கிராமத்தில் மட்டும் சுமார் 150 குளங்கள் உள்ளன. உண்மை என்னவென்றால் ஆண்டுக்கு 400 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தாலும் இந்த குளங்கள் எளிதில் நிரப்பப்படுகின்றன. எங்கள் அனுபவத்தில் குறைந்தபட்சம் 800 மில்லிமீட்டர் மழை பெய்யும். எனவே இந்த குளங்கள் நிச்சயமாக நிரப்பப்பட போகின்றன. ஆரம்பத்தில் பல விவசாயிகள் மிகவும் சிறிய குளங்களை உருவாக்கினர், ஏனெனில் அவை மிகவும் நிச்சயமற்றவை. ஆனால் நன்மைகளை பார்த்த பின் அவர்கள் குளங்களின் அளவை அதிகரித்தார்கள். என் தம்பி ஆரம்பத்தில் குளத்தை எரித்தவர். அவரோட டிராக்டரின் மூலம் குளத்தை ஆழப்படுத்த தொடங்கினார். தண்ணீர் முடிந்ததும் மேலும் அவர் குளத்தின் இந்த பகுதியில் 3 அடி ஆழத்தை சேர்த்தார். கிராமத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் அழைத்து ஒரு பூஜை விழாவுடன் ஒவ்வொரு புதிய கட்டுமானமும் தொடங்கப்பட்டது. இதனால் பல விவசாயிகள் தங்கள் சொந்த வயல்களில் குளங்களை உருவாக்க ஊக்குவித்தனர். இப்போது எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 95% உறுதி நீர்ப்பாசனத்தின் கீழ் வந்துள்ளது. யாரும் இன்னும் பசியோடு இருக்க மாட்டார்கள். எப்போதும் நல்ல பயிர் விளைச்சல் இருக்கும். மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவார்கள். நிலத்தடி நீர் மட்டமும் தினசரி அதிகரித்து வருகிறது. எங்கள் கிராமத்தில் மீண்டும் ஒருபோதும் குடிநீர் பற்றாக்குறை இருக்காது. இப்போது எல்லோரும் குளங்கள் என்றாலும் மழைநீர் சேகரிப்பை நோக்கி நகர்கின்றனர். காய்ந்த ஆயிரக்கணக்கான குழாய் கிணறுகள் இப்போது புத்துயிர் பெற்றுள்ளன. அதனால் மக்கள் இந்த நீரை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இப்போ எங்கள் கிராமம் முழுவதும் நீர் நிரம்பியுள்ளது. முன்னாடி இந்த கிராமம் நேஃபனியா என்று அழைக்கப்பட்டது. நேஃபனியா என்றால் தண்ணீர் இல்லாத கிராமம் என்று பொருள். இப்போது எல்லா இடங்களிலும் தண்ணீர் உள்ளது. குழாய் கிணறுகளிலிருந்து வயல் குளங்களுக்கு மாறும்போது மின்சார தேவை 5 முதல் 10% வரை குறைக்கப்பட்டு இது குழாய் கிணறுகள் மிகவும் ஆழமானவை என்பதாலும் இவ்வளவு பெரிய ஆழத்தில் தண்ணீரை பிரித்தெடுப்பதில் நுகரப்படும் ஆற்றல் மிக அதிகமாக இருப்பதாலும் தான். முதல் மழை மேற்புற மண்ணையும் கரிம குப்பைகளையும் குளங்களுக்குள் விடுகிறது. இது குளத்தின் அடிப்பகுதியில் ஒரு அடுக்கில் சேகரிக்கிறது மற்றும் அதன் மேல் 10-15 அடி நீர் குவிகிறது. காலப்போக்கில் இதை சிதைந்து தூய்மையான தரமான உரத்தை உருவாக்குகிறது. ஆண்டின் இறுதியில் இந்த அடுக்கை குளங்களின் அடிப்பகுதியில் இருந்து தோண்டி எங்கள் வயல்களில் பரப்புகிறோம். இது மண்ணை வளமாக்குவது மட்டுமல்லாமல் உணவு மிகவும் சுவைகிறது மற்றும் ரசாயன உரங்களுக்கான நமது தேவை மிகவும் குறைந்துள்ளது. இது மண் அரிப்பை குறைப்பது மட்டுமல்லாமல் அதன் மக்கிய உள்ளடக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் தரத்தையும் மேம்படுத்துகிறது. நீர் பாசனத்திற்கான சிறந்த முறை இது. பெரிய அணைகள் அல்ல. ஒரு நதி இங்கு உருவாகி 200 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதன் மீது ஒரு அணை கட்டப்பட்டு சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆற்றின் கீழே உள்ள சில நகரங்களுக்கு மட்டுமே அணையில் இருந்து தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஆனால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு குடிக்க ஒரு துளி கூட கிடைக்காது. அது ஒரு பெரிய பாவம். அணை மற்றும் கால்வாய் அமைப்புகளை பயன்படுத்தி செய்யப்படும் நீர்ப்பாசன செலவு ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 1.5 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். ஆனால் இந்த குளங்களை பயன்படுத்துவதன் மூலம் நீர்ப்பாசன செலவு ஒரு ஹெக்டேருக்கு 20 முதல் 40,000 ரூபாய் மட்டுமே. இந்த முறை
துறைக்கு மிக சிறிய முதலீடு மட்டுமே தேவைப்படுகிறது மற்றும் இது அதிக லாபத்தை அளிக்கிறது. குளங்கள் உண்மையில் எங்கள் கிராமத்தை பிரகாசமாக்கியுள்ளன. கடந்த காலத்தில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெரியவரும் மனசோர்வோடு இருந்தார்கள். ஆனால் இப்போது எங்கள் அதிருப்தி எல்லாம் நீங்கிவிட்டது. இந்த புரட்சி மத்திய பிரதேசம் மட்டுமல்ல, முழு இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சேகரிக்கப்பட்ட மழைநீரை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஏனென்றால் அதில் எனது குடும்பத்திற்கு உறுதியான எதிர்காலம் காணப்படுகிறது. இந்த நீரின் காரணமாக புதிய நிலத்திலிருந்து பறவைகள் இந்த நிலத்திற்கு வருகின்றன. நான் சிறுவனாக இருந்தபோது இங்கு வாழ்ந்த மயில்களின் கதைகளை என் தந்தை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது நான் இறுதியாக மயில்களை பார்த்தேன். அவை திரும்ப வந்துவிட்டன. இப்போது எங்கள் கிராமத்திற்கு நிறைய பறவைகள் வருகின்றன. மான் கூட இங்கு வாழ வந்துள்ளது. பல புதிய பறவைகள் மற்றும் விலங்குகள் இப்போது இங்கு வாழுகின்றன. அவற்றை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். நான் இதற்கு முன்பு இதுபோல் பல உயிரினங்களை பார்த்ததில்லை. இப்போது இந்த முழு பாக்கெட்டிலும் தண்ணீர் செறிவூட்டப்பட்டதால் புலம்பெயர்ந்த பறவைகள் குளிர்காலத்தில் இங்கு வரத் தொடங்கியுள்ளன. குடிக்கவோ துவைக்கவோ குளிக்கவோ தண்ணீர் இல்லை. பெண்கள் தண்ணீரை தேடி வெகு தூரம் சென்று அதை தலையில் சுமக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் வீடுகளில் போதுமான அளவு தண்ணீர் உள்ளது. வாழ்க்கையும் எளிதானது. அவர்கள் வீட்டில் இப்போது பாத்ரூம் கூட உள்ளது. இந்த இயக்கம் தொடங்கிய 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 4500 குளங்கள் கட்டப்பட்டுள்ளன. 4500 என்பது மிகப்பெரிய எண். ஹெக்டேர் மீட்டரை பொறுத்தவரை இந்த குளங்களில் சுமார் 10,000 ஹெக்டேர் மீட்டர் நீர் சேமிக்கப்பட்டது. நீங்கள் சுற்றி பார்த்தால் இந்த பகுதி முழுவதும் இப்போது நீர்ப்பாசனத்திற்கு உட்பட்டிருப்பதை காண்பீர்கள். எங்கள் நிலங்கள் ஒரு நாள் பாசனம் செய்யப்படும் என்று ஒரு நாளும் நாங்கள் நினைத்ததில்லை. பண்டைய காலங்களில் மழைநீர் சேகரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் தரையில் இருந்து தண்ணீரை பிரித்தெடுக்க கற்றுக்கொண்டதிலிருந்து நாம் பாரம்பரிய அறிவை மறந்துவிட்டோம். யாராவது மழைநீரை சேகரித்து எங்காவது பாதுகாப்பாக வைத்திருந்தால் அதை விட உன்னதமானது எந்த வேலையும் இல்லை.